ஒன்றிய நகரங்களுடைய செயலாளர்களே, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே, மாநில நிர்வாகிகளே, இளைஞரணி, தொண்டரணி, வழக்கறிஞரணி, இலக்கியணி, எம்எல்ஏ நிர்வாகிகள், மகளிர் அணி, மறுமலர்ச்சி மாணவர் மன்றம் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சிகளிலே நிறைவேறுகின்ற அனைவருக்கும் நன்றியுள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வேலை படிக்காமல் விட்டதற்கு இதனை மன்னித்துக் கொள்ளுங்கள். காலத்தில் அனுமதி விடுபட வேண்டிய சூழல் நன்கு வருகின்ற வீரமேற்பதி மாணவர்கள் அமைப்பாளர் வழக்கறிஞர் ஆர். வினோத் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாணவர்களின் சார்பில் இன்னைக்கு இங்கே மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சி நடத்துவார்கள். ஆனால் இந்த மொழிப்போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கமும் அஞ்சலியும் செலுத்துகின்ற முழு தகுதி பெற்ற ஒரே திராவிட இயக்கம் ஒன்று என்று சொன்னால் அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். காரணம் என்னவென்று கேட்டால், 65 குழந்தைகளில் ஆதிக்க இந்தியை எதிர்த்து அன்னை தமிழ் வாழ்க்கைக்கு மூடி முழுகி தங்களுடைய தேகங்களை தீக்கு இரையாக்கினார்களே, அந்த தியாக சீலர்களின் தியாகத்திலும் உழைப்பிலும் வளர்ந்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியும். அதற்கு பிறகு பேரு அண்ணாவுக்கு பிறகு தொன்று திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி இந்த தமிழகத்திலே வந்தது. கலைஞர் அவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்காக கொள்கையை மறந்தார். எம்ஜிஆர் பின்பு ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து புகழேற்றினாலும் கொள்கை ரீதியாக எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அடுத்த பரிமாண திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த பரிமாணமாக வளர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கொள்கை ரீதியாக வளர்க்க எம்ஜிஆர் தவறினார். அதனால்தான் எந்த தமிழ் மொழிக்காக இன்னைய நீத்தார்களோ, எந்த தமிழ் மொழிக்காக அப்பேற்பட்ட தியாக சூழல் மிகப்பெரிய தியாகத்தை செய்தார்களோ, 40 ஆண்டு அளவாக இந்த ஆட்சிகள் நடந்தும் இன்றைக்கு அந்த தமிழ் மொழி ஆரம்ப பள்ளியை விட்டு கூட தாக்காத சூழலை உருவாக்கிவிட்டு அதிமுகவும் திமுகவும் மொழி போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற தகுதியை அறவே இழந்து விட்டார்கள். அதனால்தான் மொழி போராட்ட தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற முழு தகுதியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை ஆனந்தமாக பதிவு செய்கின்றோம். காரணம் உண்டு, நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழிலே உரையாடுவதற்கு அனுமதியை பெற்று தந்த இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தகுதியோடு நாங்கள் நாங்கள் அதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல அந்த மொழி போராட்ட வரலாற்றையும் அந்த தியாகிகளுடைய வரலாற்றையும் பேசுவதற்கு மாவட்ட கிழக்கினுடைய நிர்வாகிகளும் செயலாளர்களும் சிறப்பு பேச்சாளர்கள் கழகத்தில் துணை பொதுச்சாளர்கள் இருக்கின்ற காரணத்தால் ஒரு சில கருத்துக்களை மட்டுமே இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், ஒரு அடிப்பட்ட மறுமலர்ச்சி திமுக தொண்டருடைய வேதனையும் வழியையும் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். சமீப காலமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சில மாவட்ட செயலாளர்களை இழுத்துக் கொண்டு சில மாவட்ட செயலாளர்களை விலைபேசி வாங்கிக் கொண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் 50 ஆண்டு கால பிறையிட்ட ராஜதந்தியில் போட்டப்பட்டு இன்றைக்கு 2016 அரசியலே அனாதியாக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி பெற்று போட்ட ஸ்டாலின் இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்கு கண்டனம் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வேதனையிலே வெளிப்படுத்துவதற்கு தான் சில கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உதயமானதிலிருந்து இன்றைக்கு மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து இணைத்தார்கள் என்று பட்டியலிட்டார்கள். அந்த பட்டியலை கணக்கு போட்டு பார்த்தால் தமிழ்நாட்டு மக்கள் தொகையை கூட தாண்டிவிடும். அந்த அளவுக்கு திமுக தன்னுடைய பின்னாள் அரசியலை மறுமலர்ச்சி திமுகவை தொடர்ந்து நசுக்குவதிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. கலைஞர் பெரிய ராஜதந்திரி, கலைஞர் மாதிரி எந்த நேரத்தில் எந்த சூழல முடிவெடுத்தாங்க வெற்றியை தான் பெறுவார்கள். நிறைய பெரியவங்க பேசுவாங்க, நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் கலைஞர் தொடர்ச்சியாக தோற்று கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு ஆன்மீகத்தை தோற்கினார் என்று சொன்னால் அது எங்கள் தலைவர் வைப்பதற்கு மட்டும்தான். தொடர்ச்சியாக கலைஞர் தோற்கின்றார். 96 இன்றைக்கு வரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒவ்வொரு முறை அழிக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேராக 2 பேராக 1-2 பேராக அழைத்து சென்ற கலைஞர் இன்றைக்கு இறுதியாக ஒரு 4 மாவட்ட செயலாளர் கூட்டி சென்றிருக்கிறார். கலைஞர் ஒவ்வொரு பேரையும் 1 பேரையும் 2 பேரையும் தூக்கி சென்றவர்கள், பாதை தூக்கி சென்றவர்கள் 2 பேரால் முடியாது. அவரால் தான் ஒரு சேர 4 பேர்கள் சென்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை 2014 தேர்தலிலே பாதை கட்டி தூக்கி சென்றவர்கள் அந்த 4 பேரை மறுமலர்ச்சி திமுக
காரணம் என்ன காரணம்னா எங்கிட்ட சில பொருளாதார நெருக்கடியும் எங்க குடும்ப சூழல் தான். ஆனால் ஒரு கட்டத்திலே நாங்கள் அதையும் தவிர்த்தால் ஒரே ஒரு சின்ன உதாரணம் கலைஞர்களே 92 ஈழத்தமிழுக்கு எதிராக ஆயுதங்களை கொண்டு சென்றது ராணுவ வாரம். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டே செல்லுமாறு உத்தரவிட்ட பொழுது அங்கே என்ன செய்யலாம் ஏது நடக்கவில்லை என்று தெரியாது. தலைவர் உத்தரவிட்டார். அங்கே செல்லும் சொல்லா மறுமலர்ச்சி திமுகவின் கண்ணின்மையில் அங்கே சென்றார்கள். அது வெடித்து செல்லுமா அங்கே உயிர் பலியாகுமா ஒரு கிழமை சிந்திக்கவில்லை. சென்ற காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி இந்திய ராணுவம் பின்னால் விடுதலை அளிக்க மறுமலர்ச்சி திமுகவின் கொண்டத்திலிருந்து உடனே சொன்னால் நீயும் நீ பெற்றுக் கொண்ட காலி பயணம் எதற்கு செலவட்டதை தீர்மானித்துக் கலத்தை தீர்மானி ஆட்டங்கள் என்றால் உன்னாலே அனுப்புவேன். நேருக்கு நேர் சந்திப்பதற்கு 1000 இளைஞர்கள் மறுமலர்ச்சி திமுகவில் இதோ வரிசை எடுத்துவதற்கு தயாராக இருந்தால் நீ தயாராக என்பதை கலைஞர்கள் முன்வருங்கள். அதை விடுத்து தாமதமாக மறுமலர்ச்சி திமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஒருவாறு வீணராது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து அதிகம் பேசியிருந்தால் என்னை பதிவு என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.